டெல்டா பெல்ட்ல இருந்து சசிகலாவும் நீங்க சொன்னது போல ஒருங்கிணைஞ்சு வரணுன்ற மாதிரி ஒரு குரல் எழுப்புறாங்க. கொங்கு பெல்ட்ல செங்கோட்டையனும் ஒரு ரெபல் பண்ணிட்டு இருக்காரு. நாளைக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு சொல்ல போறதா சொல்றாரு. ஸோ அவருமே தொடர்ந்து இந்த எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு வரணும், எடப்பாடி பழனிசாமி தலைமையை எல்லா விமர்சனம் பண்றாங்க. ஆனா அதிமுகக்குள்ள ஒருங்கிணைஞ்சு வரணுன்ற மாதிரி குரல்கள் அதிகமா இப்போ எழும்பிட்டு இருக்கு. அப்படி பார்க்குற சமயத்துல இவங்க ரெண்டு பேரோட எக்ஸிட் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இவங்களோட கால்குலேஷன் சசிகலாவும் செங்கோட்டையனும் சேர்ந்து ஒரே கால்குலேஷன் வரும்போது இது எப்படிலாம் ஏடிஎம்கேக்குள்ள ஒரு சேக்கப் கொடுக்கும்னு பாக்குறீங்க? இல்ல, எல்லாமே ஒரே கால்குலேஷன் தான், எல்லாருக்குமே ஒரே கால்குலேஷன் தான். அதிமுகவினுடைய வாக்கு வங்கி எல்லாம் ஒரே அலையன்ஸ்குள்ள வரணுங்கிறது மட்டும்தான் கால்குலேஷன். அதுக்கான ப்ரெஷராகவும் டிடிவி தினகரன் அவர்களும் ஓபிஎஸும் வெளில வந்தது அதுக்கான ப்ரெஷராக கூட இருக்கலாம், இல்லைன்னா சொல்ல முடியாது. இப்போ சசிகலா என்ன சொல்றாங்க, ஒருங்கிணைங்க எல்லாம் யூனைட் ஆகுங்க. செங்கோட்டையன் என்ன சொல்ல போறாரு, கட்சியை ஒருங்கிணைக்கணும், கட்சியை ஒன்று சேர்க்கணும்னு சொல்ல போறாரு. தினகரன் என்ன சொன்னாரு, கட்சியை ஒன்று சேர்க்கலனாலும் ஓட்டுகளை ஒன்று சேருங்க. இப்போ நான் ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடுறவன், பட் எனக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமை பிடிக்கலன்னா நான் டிடிவிக்கு ஓட்டு போடுறேன்னா டிடிவியும் அதே கூட்டணியில் இருந்தால் நானும் அதுக்கு ஓட்டு போடுவேன். ஸோ இந்த மாதிரி ஆட்களை நீங்கள் ஒருங்கிணைங்க, ஓட்டுகளை ஒருங்கிணைங்கள், திமுகவுக்கு எதிரான வாக்குகளை ஒருங்கிணைங்கள், ஓரணியில் திரட்டுங்கள் அப்படிங்கிறதா ஓபிஎஸ் மற்றும் தினகரனுடைய வாதம். இது ரெண்டுமே ஒன்று தான். பட் இபிஎஸ் அவர்கள் அலையன்ஸ்க்கே ஒத்துக்க மாட்டேங்கிறார். அப்புறம் எங்கேருந்து அவர் கட்சியில் சசிகலா அவர்களையோ இல்லை தினகரன் அவர்களையோ இல்லை ஓபிஎஸ் அவர்களையோ சேர்க்கறதுங்கிறது இப்போதைக்கு அவர் அதை செய்ய மாட்டார் அப்படிங்கிறத, என்ன ஆப்போசிஷன் என்ன ஒரு நெருக்கடி வந்தாலும் அந்த விஷயத்தை அவர் செய்ய மாட்டார். ஒன்ஸ் நீங்கள் சசிகலா அவர்களை போன்ற ஒரு பெரிய லீடரை நீங்கள் உள்ளே விட்டுட்டிங்கன்னா இன்னைக்கு அவங்க ரொம்ப நார்மலாக அவங்களுக்கு தெரியலாம், ஒரு சப்போர்ட் பேஸ் இல்லாத ஆளாக தெரியலாம். நீங்கள் ஜெயிச்சிட்டா பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, நீங்கள் அவங்கள சைட்லைன் பண்ணிடலாம். பட் நீங்கள் ஒரு வேளை தோத்துட்டிங்கன்னா அன்னைக்கு அவங்க கிட்ட அந்த பவரை அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா, ஒரு 10 தேர்தலில் நீங்கள் தோத்துட்டீங்க, அப்போ நீங்கள் விலகுங்கன்னு ஒரு குரல் வந்துச்சுன்னா அந்த குரல் ஏற்றுக்கொள்ளப்படும்.